உறவுகளுக்கு வணக்கம். வெல்கம் டு சுபஜா vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்னும் நம்ம சேனலில் பார்க்க போகிறது நோன்பு கஞ்சி. இஸ்லாமியர்களுக்கு நோன்பு காலத்தில் பள்ளி வாசல் எல்லாம் கொடுக்கக்கூடிய நோன்பு கஞ்சி வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். நெய் எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும். 2 பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் இவ்வளவும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 10 போல் சின்ன வெங்காயம் தோலெல்லாம் நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், தக்காளி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூட மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் அதையும் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது கூடவே புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி போல் புதினா கொத்தமல்லி இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதும் கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு கறி சேர்த்துக்கிறேன். நான் 100 கிராம் மட்டன் சேர்த்துருக்கேன். மட்டன் இல்லைன்னா சிக்கனும் சேர்க்கலாம், இல்லைனா மட்டன் சிக்கன் எதுவும் சேர்க்காமல் ப்ளெயினாகவும் பண்ணலாம். அது நல்லா வதங்கட்டும். இப்போ 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன். கூட 1/4 கப்பு பாசிப்பருப்பு. நான் எடுத்துருக்க 1 கப் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 125 கிராம். அதுக்கேற்ற மாதிரி 40 கிராம் போல் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இதை தண்ணி ஊற்றி 2-3 தண்ணி நல்லா அலசிட்டு இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நான் 1/4 கப் அரிசி பருப்புக்கு 7 கப்பு போல் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணியும் சேர்த்துட்டு இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். வதக்கும் போதே சேர்த்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும், நான் மறந்துட்டேன். கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு மூடிட்டு நல்லா வேக விடணும். 5 இல்லைன்னா 6 விசில் போட்டதுக்குன்னு என்னென்னா மட்டன் சேர்த்துருக்கனால வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். பொடி பொடியாக தான் நறுக்கி போட்டிருக்கோம். இருந்தாலும் நான் 6 விசில் வந்தாச்சு. இப்போ இறக்கிக்கிறேன். ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனது ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு மட்டன் எல்லாமே நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இதான் நல்லா பருவம். இப்போ இது கூட 1/2 கப் தேங்காய் பால், கட்டியான தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஹீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொதிக்க விடணும். கொஞ்சம் திக்காக தான் இருக்க. பார்த்தீங்கன்னா நான் 1 கப் கூட சுடு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் பச்சை தண்ணி சேர்க்குறத விட கொஞ்சம் ஹாட் வாட்டர் சேர்த்திங்கன்னா தான் நல்லா இருக்கும். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்து கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க வந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இறக்குனீங்கன்னா சூப்பரான கஞ்சி ரெடி. இன்னும் கொஞ்சம் லூஸாக வேணும்னு நினச்சிங்கன்னா கூட கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி வேணா லூஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம். நான் இந்த ஸ்டேஜில் இறக்கிட்டேன். அவ்வளோதாங்க. நோன்பு காலங்களில் பள்ளிவாசல்ல எல்லாம் கொடுக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கொடுக்கக்கூடிய நோன்பு கஞ்சி ரொம்ப அருமையாக ரெடி ஆயாச்சு. இந்த நோன்பு கஞ்சி உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும், யாரெல்லாம் குடிச்சிருக்கீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இஸ்லாமிய உறவுகள் அனைவருக்கும் இனிய ரம்சான் தின நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லா கொண்டாடி ரொம்ப சந்தோஷமாக இருங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.